இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு லொக்கேஷனை நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அந்த லொக்கேஷனை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதும் அது கூகுள் மேப்பில் ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் வந்து லொக்கேஷனை உங்களுடைய லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷனில் ஆன் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அந்த டாட் இருக்குது பாருங்கள், அதை பிடிச்சிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கலர் கலராக இருக்குது இல்லையா, இதில் போனோம்னாக்கா இப்போது அந்த ஒரு கலர் இருக்குது, ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலரில் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே நில்லு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் உள்ள எல்லை, சரிங்களா? இந்த க்ரீன் கலருக்கும் ப்ளூ கலருக்கும் ரெட் கலருக்கும் நடுவில். இப்போ நான் இந்த தெருவில் நடந்து போகிறேன். போகும்போது பாருங்கள், இதில் இந்த லொக்கேஷனில் இந்த தெரு வந்து யாருக்குன்னா 0024 அவங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன். அதுவே இது பார்த்திங்கன்னா 0025 இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுடைய இது. இதில் லெஃப்டாக ரைட்டான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் இப்படி திரும்பினீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து அந்த டாட்டில் எந்த பக்கம் திரும்புகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு தெரியும் டைரெக்ஷன், சரிங்களா? இப்போ இந்த பக்கம் திரும்புகிறேன். இப்போ திரும்பவும் பின்னால் பக்கமாக நடந்து போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தெருவுக்கு வந்துட்டேன். இந்த தெருவில் இந்த பக்கமாக நடந்து போகிறேன். இப்போது இதில் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா, அது ஒத்துறதும் பிறகு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்னொருத்ததும் வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி வந்து கரெக்டாக பாருங்கள், பவுண்ட்ரி வந்து இந்த இடத்துல தான் பிரியுது, சரிங்களா? அது கரெக்டாக பார்க்கும்போது எந்த இடம்னு பார்க்கணும்னா கரெக்டாக அந்த கார்னருக்கு போயிடுங்க. கார்னருக்கு போயிட்டு இது தெரு கிடையாது, ஆனால் இந்த இடத்துல லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அவங்களுடைய பவுண்ட்ரிஸ், சரிங்களா? இது போல் தான் மேப்பை வச்சு நம்ம பவுண்ட்ரிஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ.